இது குட்டை நெட்டை. இதுதான் இப்போ நிறைய அதிகமாக போயிட்டு இருக்குது. இது நம்ம பொதுவாக கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, பேர் வந்து அரக்கேரியா எக்ஸல்ஸா. இது வந்து போடோ கார்பஸ் நெல்லி. இப்போ நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல, இதான் நீங்கள் சொன்ன. ஆமாம், திசு வாழை. இதுதான் அந்த சைஸ். இது மல்பெரி. இது வந்து ஒரு எடிபிள் வெரைட்டி. இது அனாபிஷாகிங்கிற ஒரு வெரைட்டி. அது கருப்பு தரச்சி இருக்குல்ல, அதான் கொஞ்சம் ஜாதிக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் தென்னைக்கு ஊடு பயிர் பெருசாக வரும். பேஷன் ஃப்ரூட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க அக்ரிகல்ச்சர் வரைக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்ட முடியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அக்ரி, ஹார்டிகல்ச்சர், அப்புறம் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் அமைந்துள்ள ஃபினுரா ஆக்ரோடெக் ஃபிர்மோட நிறுவனர் திரு அசோக் மேக்ரேன் அவர்களோட தான் நேர்காணல் பண்ண போகிறோம். அவர் ஏற்கனவே தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் சுமார் 30 ஆண்டுகள் பணியாற்றி துணை இயக்குனர், அதாவது டெபுட்டி டைரக்டராக ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. திசு வளர்ப்பு நுட்பங்களை பயன்படுத்துகிற திசு கல்ச்சர் யூனிட் வச்சிருக்கிறாங்க. விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்களுக்கு பயோடெக்னாலஜி சம்பந்தமான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, அதாவது ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்ககிட்ட இருக்கிற ஒரு நர்சரியும் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் சிப்பி காளான், பால் காளான் மாதிரியான காளான்கள் உற்பத்தி செய்கிற மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் யூனிட்டும் வச்சுருக்காங்க. இது போக ஒரு மைக்ரோபயாலஜி லேபு, விவசாயம் சம்பந்தமாக தொழில் முனைவோருக்கு ஆலோசனையும் வழங்குறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு நேர்காணல் மூலமாக அவர்கிட்ட நாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நன்றி சார். நன்றி சார். போலாமா சார்? உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் அசோக் மேக்ரின். நான் வந்து கிட்டத்தட்ட 33 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரில் டிப்டி டைரக்டராக சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மை ரிட்டைர்மெண்ட் ஐ ஸ்டார்டட் திஸ் ஹோம். ஸோ இது அக்ரோடெக்ங்கிறது என்னென்னா கன்சல்டிங் இன்புட்ஸ். மேஜராக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இதில் ஒரு பயோடெக்னாலஜி டிவிஷன் இருக்குது. அதில் நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர், பனானா திசு வாழை வளர்ப்பு, அதான் எங்களுடைய மேஜர் ப்ரொஃபஷன். ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போது உங்களோட வெரைட்டிஸ் எல்லாம் பனானா ப்ரொடக்ஷனாக மெயினாக பண்ணுறோம். பனானா திசு வாழைகள் உற்பத்தி பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் ஜாப். ஸோ அது கூட சேர்ந்து ஒரு ஹார்டிகல்ச்சர் நர்சரி வச்சுருக்குறோம். ஒரு அக்ரோ இன்புட்ஸ் ஸ்டால் ஒன்று வச்சுருக்குறோம். அதில் என்னென்னா சேஃபர், இது கெமிக்கல் கிடையாதுங்க எதுவுமே, எல்லாம் கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக உள்ளது. அக்ரிகல்ச்சரில் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளது வச்சுருக்குறோம். ஆர்கானிக் மெனியஸ் வச்சுருக்குறோம். அதுபோக நம்ம செடிக்கு வேண்டிய தொட்டி, மற்ற இன்புட்ஸ் வச்சுருக்குறோம். ஸ்ப்ரேயர் வச்சுருக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டால் ஒன்று வச்சுருக்குறோம். மெயினாக நாங்கள் என்னென்னா, மற்ற நர்சரிக்கு எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து டெக்னாலஜியோடு கொடுப்போம். ஒரு செடியை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு எங்கள்கிட்ட அதை எப்படி பிளான் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி மெனியூரிங் பண்ணுறது வந்து நாங்கள் அது வந்து கம்ப்ளீட் டோட்டல் ஒரு பேக்கேஜாக அவங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். ஸோ அவங்க எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு லைஃப் லாங் பார்ட்னர் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டைமில் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் கொடுப்போம். எல்லா இன்புட்ஸ் எங்கள்கிட்ட இல்லைன்னா வெளியே அவங்க அவுட் சோர்சிங் பண்ணிக்கலாம். பட் டெக்னாலஜி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாழை வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால், திசு வாழை எப்படி வளர்க்குறது, அந்த மாதிரி உள்ள எல்லா டெக்னாலஜி நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து எப்போனாலும் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறோம். ஸோ அது போக எங்களுக்கு அந்த இதில் எங்கள்கிட்ட பயோடெக்னாலஜியில் என்ன பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. அது போக எங்களுக்கு பயோ கண்ட்ரோல் லேப் வச்சுருக்குறோம். சாயில் டெஸ்டிங் லேப் வச்சுருக்குறோம். மைக்ரோபயாலஜி லேப் வச்சுருக்கோம். இவ்வளோ லேப் ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ இதில் வந்து ஃபார்மர்ஸுக்கு டைரெக்டாக கொடுக்குறது போக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இப்போ எங்களுக்கு பயோடெக்னாலஜியில் இன்டர்ன்ஷிப் இருக்குது. அதுபோக மைக்ரோபயாலஜியில் நாங்கள் வச்சுருக்குறோம். பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 காலேஜ் நாங்கள் வந்து இப்போ இங்கே எம்ஓஇ பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதுபோக ரீசெண்டாக இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடய நாங்கள் ஒரு எம்ஓஇ பண்ணியிருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு 5 கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்ன இனாக்ரேட் பண்ணலை, மேபி நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் அது இனாக்ரேட் பண்ணுறோம். 5 கோர்சஸ், 4 சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஒரு டிப்ளமோ கோர்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடு இணைந்து பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். என்னுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே இதை வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸாக பண்ணலாம். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இதில் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்டன்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அவங்க என்னென்னா எல்லா நாளும் இங்கே வர வேண்டியதில்லை. மந்த்லி ஒன்ஸ், அதுவும் எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து இங்கே வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் டியூரேஷன், 5 கிளாஸஸ் தான் அவங்க அட்டன் பண்ணணும். ஒரு கிளாஸ் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துவோம். ஸோ ஃபீஸும் வந்து வெரி நாமினல். ஃபீஸும் அவங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போர்ட்டல்லையே அவங்க லிங்கில் போய் பணம் கட்டிடலாம். இங்கே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம்.
சர்டிஃபிகேட் இஷ்யூ பை பண்ணும்போது அவங்க யூனிவர்சிட்டி வந்து பண்ணுவாங்க. ஸோ வெரி வேலிட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் எங்களுடைய காலேஜஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதுபோக ஃபார்மர்ஸுக்காக சில ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் மேஜராக கோகனட், ஸோ கோகனட் கல்டிவேஷனுக்கும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். ஐ மீன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கிறோம். அதுபோக தொழில் தொடங்க முனைவருக்காக என்ன வச்சுருக்கோம்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ப்ரொடக்ஷனுக்காக அது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் அதை வச்சுருக்கிறோம். மற்ற சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு சேர்ந்து 2500 தான் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் தான். அதுபோக இது வந்து ஒரு செமஸ்டருக்கு வந்து நமக்கு டிப்ளமோவுக்கு 10,000. ஸோ 2 செமஸ்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. கொஞ்சம் ரிசர்ச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. இது போக நாங்கள் மேஜராக பண்ணக்கூடியது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் என்னென்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது, ட்ரைனிங் கொடுக்குறது, அது போக அவங்களுக்கு வந்து கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே சார். சார் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? இல்லை, பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் 6 காலேஜ் நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அக்ரி, ஹார்டிகல்ச்சர், அப்புறம் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி. இந்த 6 ஸ்ட்ரீம்லேருந்து நான் பண்ணலாம் 6லேருந்து வருவாங்க. ஓகே. இது போக நாங்கள் ஃபார்மர்ஸ் ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் இப்போ அவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அந்த ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ எனக்கே வந்து பெரிய அளவில் புரிதல் இல்லை. டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன சார் ஆக்சுவலாக? அது வாழை வந்து இப்போ நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி வாழையிலேருந்து நம்ம வந்து ஒரு கண் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல வாழையிலேருந்து என்ன பண்ணால் பக்க கண் எடுப்பாங்க. கன்வென்ஷன் ஆகிட்டு பக்க கண் எடுத்து நடுவாங்க. ஒரு வாழையில் நல்ல வாழைக்கன்று பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 கண் வரை கிடைக்கும். ஒரு நல்ல வாழையிலேருந்து நிறைய உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த டெக்னாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனும் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல தரமான ஒரு மதர் பிளான்ட், அதாவது ஒரு நல்ல வாழையை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நாங்கள் அதிகமான வாழை கன்றுகள் உற்பத்தி பண்ணால் இந்த திசு வாழை தான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால் மற்றது வந்து நீங்கள் நம்ம வெளியில் வச்சு பண்ணுறோம், இது நாங்கள் லேபுக்குள்ளே பண்ணுவோம். லேபுக்குள்ளே பண்ணுறதுனால அதுக்குள்ளே ப்ரோட்டோக்காலெலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணி பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு வாழையிலேருந்து 1000 வாழை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த 1000 வாழை எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த எடுத்த அந்த மதர் பிளான்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஒரு வாழையில் 13 சீப்பு இருக்குது. அதில் நோய் தாக்காத வாழை, நல்ல வாழைன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து 1000 அதே மாதிரி உள்ள ப்ரோட்டோடைப்பில் நாங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய வாஸ்ட் டெக்னாலஜி. அது வந்து திசு எடுக்கிறதுலேருந்து நாங்கள் அடுத்த சேலபிள் பிளான்ட்டாக கொடுக்குற வரை அது இந்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மாதம். ஸோ 12 மாதம் நாங்கள் அதை ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து வளர்த்து கொடுக்கணும். இதில் உள்ள அட்வான்டேஜ்னு சொன்னாங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். அதனால் ஈல்டுக்கு அதிகமாக வரும். ஹார்வெஸ்டிங் வந்து ஒரே டைமில் பண்ணிக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளான்டிங் மெட்டீரியலில் நோய் தாக்காத கொடுப்போம், பூச்சி தாக்காத பார்த்து கொடுப்போம். பட் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாங்கள் கொடுக்கும்போது அப்படி இருக்கும், நம்ம வயலில் இருந்ததுன்னா அது வரும். அதனால் அதுக்குரிய முறைகளை நம்ம பாதுகாத்தோன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல தரமான ஒரு சாகுபடி பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழை இருக்குது. நேந்திரம், மட்டி, செங்கதலி, பூங்கதலி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இதில் எல்லாத்துக்குமே டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை பர்டிகுலராக 2-3 வெரைட்டிக்கு மட்டும்தாங்க? லாப நோக்கோடு பண்ணும்போது என்னென்னா எந்த வாழை வெரைட்டி அதிகமாக தேவைப்படுதோ அதுதான் பண்ணால் தான் எங்களுக்கு லாபம். இப்போ எங்களுடைய லேபினுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் 10 லட்சம் வாழை இருக்கும்போது எங்களுக்கு மினிமம் வந்து ஒரு அதில் 50% ஒரு 5 லட்சம் வாழை எந்த வெரைட்டிக்கு அதிகமாக தேவை இருக்குதோ அதை பண்ணால் தான் எங்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு விலை வந்து ரொம்ப கூடிடும். நீங்கள் ஒரு 5 லட்சம் வாழை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல, மினிமம் ஒரு 2 லட்சம் வாழை பண்ணுறோன்னு சொன்னால் அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு 15 ரூபா அந்த மாதிரி எங்களால் கொடுக்க முடியும். இதை நீங்கள் 10,000 வாழை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாழை ஒரு 50 ரூபாய்க்கு வந்துடும். அதனால் அது எக்கனாமிக்கல் இல்லை. அதனால் எந்த வாழை அதிகமாக இருக்குதோ, இப்போது திசு வாழையை பொறுத்தவரையில் G9 சொல்லக்கூடிய அந்த பச்சை வாழை அதுதான் நாங்கள் அதிகமாக பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் அது டிமாண்ட் இருக்கிறதுனால அது நாங்கள் பண்ணுவோம். அதுபோக நமக்கு இப்போது நம்ம இங்கே ரசகதிரின்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ஏலக்கிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த ஏலக்கிங்கிற வெரைட்டியை நாங்கள் பண்ணுறோம். அதுபோக நேந்திரம் நமக்கு பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பண்ணாலும் நேந்திரம் பண்ணுறோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள வெரைட்டியும் பண்ணணுங்கிறக்காக நாங்கள் கொஞ்சம் சிவப்பு வாழையும் பண்ணுறோம், மட்டி சிவப்பு அந்த மாதிரி பண்ணுவோம். அதில் குறைஞ்ச அளவில் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நாங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த G9ங்கிற பச்சை வாழையும் ஏலக்கிங்கிற இந்த ரசகதலிக்கு ஈக்குவலாக நான் ஏலக்கி பண்ணுறோம்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாய் வாழை மாதிரியான ஈல்டு அச்சீவ் பண்ணணும்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அதே ஃபார்மிங் டெக்னிக்ஸ் தான், லைக் உரம் போடுறது, நீர் பாய்ச்சறதெல்லாம் அதே தானா? இந்த இடைவெளி 2 மரத்துக்கான இடைவெளி அதே தானா, இல்லை வித்தியாசமாக ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா? நல்ல கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலி இது என்னென்னா, கண் வந்து சின்னதாக இருக்கிறதுனால முதல் ஒரு 3 மாதம் இதனுடைய பராமரிப்பு கொஞ்சம் நல்லா அதிகமாக தேவைப்படும். தண்ணி ஓவராக கொடுக்க முடியாது, குறையும் கொடுக்க முடியாது. அதை வந்து பராமரித்து எடுக்கணும். 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண வாழைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணால் போதும். வந்து என்ன பராமரிப்பு தான், செலவு வந்து அதிகமாக போகிறதில்ல. அது மற்ற நம்ம சாதா வாழை எப்படி நட்டு சாகுபடி பண்ணி அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் ஆகுமே தவிர எதுவும் கூடுதல் பண்ண வேண்டியதில்லை. பயம்தான் கூட கிடைக்கும். முதல் 3 மாதம் வந்து அதை வளர்க்கும்போது அது சின்ன கண்ணாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மெயினாக நீர் மேலாண்மை. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த வாழை போடக்கூடியவங்க வந்து யாரெல்லாம் சொட்டு நீர் பாசனம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம எத்தனை லிட்டர் போகணுங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மண் வகைக்கும் எவ்வளோ முடியும். இப்போ களிமண் வகையில் ஒன்று இந்த நட்டுட்டு ரொம்ப ஓவராக தண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து அழுகைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ரொம்ப வறண்ட நிலத்தில் கொண்டு போட்டு தண்ணி சரியாக விடலைனாலும் அது காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மட்டும் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் சாதா வாழைக்கு என்ன செய்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிடலாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இது சின்ன வாழையாக இருக்குது, அப்போ இது வந்து குறை போடுறதுக்கு இல்லைன்னா ஹார்வெஸ்டிங் வரும்போது லேட் ஆகுமான்னு கேட்பாங்க. அது ஆகவே செய்யாது. இப்போ நேந்திரம்னா 9 மாதம்னா 9 மாதத்தில் இதெல்லாம் போடலாம், அறுவடைக்கு வந்துடும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா மொத்தமாக அறுவடைக்கு வந்துடும். மற்ற வாழைகள்லாம் வரும்போது ஸ்டேக்கடாக வரும். ஒரு 5-6 ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அறுவடை வந்து 4-5 தடவை பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை இல்லை 2 தடவையில் முடிச்சுக்கலாம். சரி சார். இப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சரோட ஆரிஜின் அப்படின்னா நம்ம இண்டிஜினியஸாக இந்தியாவில் நம்ம டெவலப் பண்ணோமா இல்லை ஃபாரின்லேருந்து வந்துச்சு? ஆக்சுவலாக எல்லாமே டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். பயோடெக்னாலஜி ஆரம்பிக்க காலத்துலேருந்து இந்த டெக்னாலஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அதை கமர்ஷியல் பண்ணாமல் அதை வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டிஜினஸ் டெக்னாலஜி தான் இது. இதுக்காக ஃபாரின்லேருந்து வந்து இந்த டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணக்கூடிய பயோடெக்னாலஜிலேருந்து வந்த ஒரு முறை தான் இது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ரேர் பிளான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்கும் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தேவை அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதை கமர்ஷியலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கமர்ஷியலைஸ் பண்ண பிறகு எங்களை மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸும் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ டிஷ்யூ கல்ச்சர் வந்து நீங்கள் வாழை மட்டும் சொன்னீங்க. ஆமாம். இது மற்ற பயிர்களுக்கும் இது பாசிபிளா? நீங்கள் பார்த்தீங்கன்னா முத வாழைக்காக ஆரம்பிக்கல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலருக்காக தான் இது பண்ணாங்க. இப்போது ஆர்கிட்ஸ் அந்த மாதிரி மலர்கள், அந்த மாதிரி. ஆமாம், ஜெர்பரா, இது வந்து ஆந்தூரியம், அது மாதிரி ஆர்னமெண்ட் அலங்கார செடிகள், இதுக்கெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை பரவலாட்டு நமக்கு தேவை இருக்கிறதுனால அதிகமாக பண்ணுறது வாழை. இப்போ எங்களுக்கு லாபகரமானு பார்த்தீங்கன்னா அது வாழை தான். நாங்கள் மட்டும் பண்ணல. ஆனால் சிலவங்க வந்து அது ஆர்கிட்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய கிடைக்கும். சொல்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்கிட்ஸ் மட்டும் பண்ணக்கூடிய இருக்காங்க. ஃபெனலாப்சிஸ்ங்கிற ஒரு ஆர்கிட் கம்ப்ளீட்டாக இந்த இதில் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேல்நாட்டிலேருந்து இப்போ இது நம்ம பேரிச்சம் அதே பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் பண்ணலாம், எல்லா கிராப்லையும் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பூ பயிர்கள், அதாவது மல்லிகை, சம்பங்கி, இந்த இந்த தாவரங்களையும் பண்ண முடியுமா? இந்த அது பண்ணலாம், அது தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மற்ற முறைகள்லேயே வந்து எளிதாட்டு ப்ராபகேஷன் பண்ண இருக்கும்போது காஸ்ட் கம்மியாக பண்ண முடியும். இது பண்ணிங்கன்னா அது அதிகமாகிறதுனால பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு புதிய ரகம் வருது, அந்த ரகத்தில் வந்து அதிகமாட்டு நமக்கு உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நம்ம இந்த முறையை பயன்படுத்தலாம். சார், நம்ம அக்ரோடெக்கில் இருக்கிற சர்வீசஸ் பற்றி நீங்கள் காமிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக, ஷூர். எங்கள் ஃபெசிலிட்டியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இது எங்களுடைய சேல்ஸ் அவுட்ரு. கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னுடைய சன் வந்து டாக்டர் டேனி மேக்ரின். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த டிஷ்யூ கல்ச்சர் முதல் அவர் தான் ஆரம்பித்தார். அவன் ஜெனட்டிக் இன்ஜினியரில் இருக்கிறாப்புல. இப்போது ப்ரெசன்ட்லி இஸ் ஒர்க்கிங் அஸ் டீன் இன் சவிதா யூனிவர்சிட்டி. ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வைக்கிறோம். ஆமாம். அங்கே செடி வாங்கக்கூடியவங்களே இப்போ தொட்டி வாங்குவாங்க. அவங்களுக்கு தொட்டி நாங்கள் எது தேவையோ அதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் செய்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரையில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இதில் இப்போ சேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி நாங்கள் வந்து நாங்குநேரில் வச்சுருக்கிறோம். ஸோ அங்கே எக்ஸ்க்ளூசிவ் நாங்கள் இது கோகோனட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் சென்டர் எங்களுக்கு இங்கே நாங்கள் சேல்ஸ் சென்டர் வச்சுருக்கோம். ஓகே. இது எங்களுடைய ஆஃபீஸ் பில்டிங். இந்த பில்டிங் எங்களுடைய ஆஃபீஸ் பில்டிங். இதில் வந்து நமக்கு வந்து அக்ரோ பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்கிறோம். லேப் இதில் இருக்குது. இதில் வந்து
சாலிட் டெஸ்டிங் லேபும் பயோடெக்னாலஜி லேபும் இருக்குது. இதில் எப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு லெக்சர் கிளாஸ் வச்சுருக்கிறோம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர், மேலே ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இது வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறதுல ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது இங்கே நடத்துவோம். இது எங்களுடைய நம்ம நர்சரி, ஹார்டிகல்ச்சர் நர்சரி. ஓகே, நர்சரி இதில் எல்லா எக்ஸாட்டிக் பிளான்ஸும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இண்டிஜினஸ் பிளான்ஸும் வச்சுருக்கிறோம். மேங்கோவில் வந்து இம்போர்ட்டட் மேங்கோஸ் எல்லாமே வச்சுருக்கிறோம். ஓகே, இது எங்களுடைய ஸ்மால் இது ஷேடட் ஹவுஸ். இங்கே தான் நாங்கள் பனானா வச்சுருக்கிறது. ஓகே சார், இதான் நீங்கள் சொன்ன. ஆமாம், திசு வாழை. இதுதான் அந்த சைஸ் இந்த பனானா. இது அப்படியே கொண்டு போய் நடவு பண்ணிடலாம், அப்படியே நட்டலாம். இப்போ நாங்கள் பாலித்தீன் பேக் இதெல்லாம் சேலபிள் பிளான்ட் தான். கரெக்டாக இருக்கு. இது நம்ம பலாக்கன்றுகள். இந்த பலாக்கன்றுகள் வந்து தாய்வான் பிங்க்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஏழி வெரைட்டி, வியட்நாம் ஏழின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. வந்து பிளான்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 years 2 yearsலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நாட்டு பலாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இப்போ உள்ள ஃபேமிலி சின்ன ஃபேமிலினால அதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சாதாரண இது போட்டு வளர்த்தோன்னா 6 வருஷம் 7 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. இது 1.5 years 2 yearsலேயே காய்க்க வந்துடும். இப்போ எல்லாம் மாடி தோட்டத்துலேயும் கூட இது வளர்க்குறாங்க. இது எங்களுடைய டிஷ்யூ கல்ச்சர் லேப். இதுக்கு நாங்கள் அரசாங்க மானியமும் வாங்கியிருக்கிறோம். இது லேப் வந்து கீழே இருக்குது. குட் ஆஃப்டர்நூன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. இது எங்களுடைய லேப். ஸோ லேப் அப்படி பார்த்துருங்க. இது வேறு தான். அதுக்குள்ள அது வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியா. எங்களுடைய ஸ்டெர்லைசேஷன் ரூம். அப்படியே நம்ம அப்படியே மேலே போனோம்னா எங்களுக்கு ட்ரைனிங் ஹால் வந்துடும். இது ட்ரைனிஸ் தங்குறதுக்காக உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்துருக்குறோம். அப்படி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு மஹால். இது எங்களுடைய ட்ரைனிங் ஹால். ஓகே சார், இது எங்களுடைய நர்சரியினோட ஒரு பார்ட். இங்கே வந்து ட்ரைனிங்னா ஃபார்மர்ஸ்க்கும் ட்ரைனிங். ஆமாம் ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும். அதனால் ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் லோக்கல் ஃபார்மர்ஸ் மட்டுமா தமிழ்நாடு முழுக்க வராங்களா சார்? பொதுவாக எங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக வருவாங்க, தூத்துக்குடி வருவாங்க, கன்னியாகுமரி வருவாங்க. ஸோ வாழை அதிகமாக இருக்கிற மாவட்டம் எல்லா மாவட்டம் வருவாங்க. திருப்பி எனக்கு பேஷன் ஃப்ரூட் சொல்லுவாங்க. தாட்பூட் பழம், பேஷன் ஃப்ரூட். இது எங்களுடைய நர்சரியினுடைய ஒரு பாட்டு இந்த சைடில் இருக்கிறது. இது கீழேருந்து வருது இல்லை சார்? இது எது? ஆமாம், செடி கீழேருந்து வருது. அங்கே எங்களுக்கு ஒரு மஷ்ரூம் ஷெட் இருக்குது. ஸோ மஷ்ரூம் பண்ணுவோம். அங்கேயும் ஒரு க்ரீன் ஹவுஸ் இருக்குது. இந்த பழம் வந்து நம்ம நாட்டு வெரைட்டியா? அந்த இங்கே பக்கத்தில் இருக்குது எது? இந்த பழம். இந்த பழவா? இது நாட்டு வெரைட்டி தான். நாட்டு வெரைட்டி தான். நாட்டு வெரைட்டி. இப்போ எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் மாவில் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் அல்ஃபோன்ஸ், மியாசாகி, மியாசாகி, ரெட் பனானா, எல்லோ பனானா, அந்த மாதிரி வெரைட்டிஸ். அந்த மாதிரி வெரைட்டிஸ். அது போக சப்ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸில் ரம்புட்டான், அவகேடோ அதெல்லாம் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இதெல்லாம் ஆரிஜின் வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா. ஆமாம், இந்தோனேஷியா அந்த மாதிரி அங்கேருந்து நம்ம சவுத் அமெரிக்காலேருந்து வருது. ஓகே, எல்லாமே அவங்க மேக்ஸிமம் நமக்கு மலேசியன் பேக்ரவுண்ட் தான். தாய்வான். ஆமாம், வியட்நாம் வெரைட்டிஸ்லாம் வரும். ஓகே. ஆக்சுவலி இங்கே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபார்மர்ஸ் இங்கே வந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் ரிலேஷன் மட்டும் இல்லை, நாங்கள் டெக்னாலஜி கொடுத்து அவங்களோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறனால எங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எங்களுடைய ஒரு பெரிய எய்ம் என்னன்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க அக்ரிகல்ச்சர் வரைக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்ட முடியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அங்கே வரக்கூடியவங்களுக்கு ஸ்கோப் என்னெல்லாம் இருக்குது, ஃப்யூச்சரில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம். நிறைய பேர் அதில் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. நிறைய பேர் அதிலேருந்து டெவலப் ஆகி வந்திருக்காங்க. இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அவங்க என்டர்ப்ரூனர்ஸாக மாறி இருக்காங்க.
அதெல்லாம் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. சார் இது என்ன பிளான்ட் சார்? இது மல்பெரி. பொதுவாக அந்த மல்பெரி இலையை வந்து நம்ம என்னென்னா பட்டுப்பூச்சி வளர்க்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எடிபிள் வெரைட்டி. இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இதனுடைய ஃப்ரூட் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாத்த விட என்னென்னா ஹியூமோக்ளோபின் வந்து ரிச் ஃப்ரூட்டு. ஸோ ஹியூமோக்ளோபின் கம்மியாக இருக்கக்கூடியவங்க இந்த இது வாங்கலாம். விலையை பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 rupees ஆகும். இந்த 1500 ஆமாம். இது வீடுகளில் வளர்க்கலாம். சின்ன ஒரு ஸ்பேஸ்லேயே உங்களால் வளர்க்க முடியும், ரூஃப் கார்டனில் வளர்க்க முடியும். அதனால் நிறைய வந்து டிமாண்டில் இருக்குது. நார்மலாக மல்பெரினா வந்து பட்டுப்பூச்சி வளர்க்குறது ஆமாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரூட்டுக்குள்ளது. ஃப்ரூட் மல்பெரி. இதோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சார்? இது சவுத் அமெரிக்கா தான். சவுத் அமெரிக்கா. ஓகே. இதில் என்ன இது வந்து நாங்கள் என்னென்னா இந்த மாதிரி நல்ல இம்போர்ட்டட் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வீடுகளுக்கு செய்கிறதா இதெல்லாம் மெயினாட்டு. இந்த பெரிய ட்ரீஸ் எல்லாம் இதுக்கு வச்சுருக்கிறோம்னா இப்போ ஒரு வீடு வச்சுருக்கிறவங்க வந்து உடனே காய்க்கணும், பெரிய மரமாக வேணும்னு கேட்பாங்க, காயோடி வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்காக இப்படி வச்சுருக்கோம். இது நெல்லியில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் NA7, சாக்கியா, அந்த மாதிரி வெரைட்டிஸ். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது சொல்கிறேன். இந்த வெரைட்டி ஜாக் வந்து எப்படின்னா இதுக்குள்ள சீடு இருக்காது. அதே மாதிரி சீடு வந்து இருக்கும், பேப்பர் மாதிரி தான் இருக்கும், சின்ன சைஸில். ஸோ சீட்லெஸ் வெரைட்டி அது. இதெல்லாம் இது வந்து என்னென்னா எங்களுக்கு பிச்சி ரோஸ் எல்லாம் வந்து என்னென்னா இங்கே கமர்ஷியல் கல்டிவேஷன். நம்ம தோவாளை வந்து ஃப்ளவர் கல்டிவேஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸுக்காக வச்சு மார்க்கெட் இருக்கிறதுனால. ஆமாம். மல்லிகை மட்டும் இங்கே வைக்கிறது இல்லை. மல்லிகை வச்சுருக்கோம். மல்லிகை இருக்குது. என்ன இருக்குது அந்த பக்கம்? மல்லிகை, பிச்சி, ரோஸில் வந்து இந்த 2 ரோஸுமே அதிகமாக போங்க. எட்வர்ட் ரோஸ் சொல்லுவாங்க, 2 ரோஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே கமர்ஷியலாக வாங்கிட்டு போவாங்க. அது வந்து காஷ்மீர் ரோஸ் பேர், முள் இல்லாது. இந்த ரோஸ்? ஆமாம், காஷ்மீர் ரோஸ். இது வந்து பன்னீர் ரோஸ். அந்த இது ரெட் ரோஸ், சிவப்பு ரோஜா. தாட்புட் பழம் நீங்கள் அங்கே பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்களா, அதில் உள்ள செடி. இதுவும் கொடியா போகிறது? கொடி தான். செடினா இது கொடி தான். இது பந்தல் போட்டு கொடுத்தீங்கன்னா பாட்டு காய்ச்சிட்டு இருக்கும். நல்ல ரிச் விட்டமின்ஸ் உள்ள ஒரு ஃப்ரூட்டு. சம்மருக்கு ரொம்ப நல்லது. ஜூஸ் போடுறதுக்கு வெரி பெட்டர் வெரைட்டி. ஆனால் இது வந்து இல்லை, 2 வெரைட்டி கண்ட்ரி வெரைட்டி உண்டு. இது வந்து இது இம்ப்ரூவ்டு வெரைட்டி. ஸோ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும், சதப்பட்டு அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து இது பாக்கில் மேட்டுப்பாளையம் டால்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இது மேட்டுப்பாளையம் டால் தான். நம்ம பொதுவாக கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள பேர் வந்து அரக்கேரியா எக்ஸல்ஸா. ஒரு காலத்தில் இது பயங்கர டிமாண்டான மரம். இப்போவும் அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்கக்கூடியவங்க பார்த்து வாங்குவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. பொதுவாக சர்ச்சஸ்லாம் பிளான்டிங் பண்ணுவாங்க, வீடுகள்லையும் அதிகமாக பிளான்டிங் பண்ணுவாங்க. இது மரம் வந்து பெருசாக வரும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சூட்டபிள் வெரைட்டி. இப்போ ரொம்ப ட்ரை பிளேஸ்லலாம் இது வராது. இப்போ வீட்டிலையும் வளர்க்குறாங்களா இது? ஆமாம். பார்க்குறதுக்கு ஒரு கார்டன் வைக்கும்போது இது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான் வச்சுருவாங்க. இப்போ ஒரு லான் போட்டிருக்காங்கன்னா எடுத்து சென்டரில் நடுவாங்க. நட்டாங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஐடி கம்பெனிஸு? ஆமாம், கம்பெனிஸ் பண்ணாங்க, காலேஜஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி கம்பெனிஸ், நம்ம சர்ச்சஸ் அங்கெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு டிசம்பர் மாதம் மட்டும்தான். ஸோ மற்ற மாதங்கள் இது வந்து அப்படி இல்லை. இது இந்த மரத்துக்கு பேர் அப்படி இருந்தாலும் இது வந்து ரொம்ப நாளாக வளர்த்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் மரங்கள்லாம் நிற்கும் வீட்டில். இது வந்து என்னுடைய ஷேப் இப்படி தான் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மரம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 1000 rupees பக்கத்தில் சார்? ஆமாம். இது நம்ம இப்போ நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 750, 800 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அந்த பேக் சைஸை பொறுத்தாங்க, பேக் சைஸுக்கு ஹைட்டை பொறுத்து. ஆமாம், 500 ரூபாயிலேருந்தே இருக்கும். தென்னங்கண்ணை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கிறோம். இது குட்டை நெட்டை. இதுதான் இப்போ நிறைய அதிகமாக போயிட்டுருக்குது. இந்த வெரைட்டியை பொறுத்தவரையில் என்னென்னா உங்களுக்கு இளநிக்கு யூஸ் பண்ணலாம், அதுமாரி காய்க்கு யூஸ் பண்ணலாம். ஹை ஹீல்டர், ஏர்லி பேரிங். ஒரு 3 வருஷம் ஆகும்போதே காய்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நாங்கள் நெட்டை குட்டை, அதுக்கு ரிவர்ஸ் கிராஸ் நெட்டை குட்டை. இது வந்து பார்க்குறதுக்கு நெட்டை மாதிரியே தான் இருக்கும். இதுவும் நிறைய நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. மற்றபடி எல்லாமே நாங்கள் பின்னாடி வச்சுருக்கோம் அந்த வெரைட்டிஸ் எல்லாம்.
நெட்டக்குட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை அதுவும் இது வந்து இப்போ ஒரு நெட்ட மரங்கிறது வந்து நாங்கள் வந்து சொல்லும்போது 5 வருஷத்துக்கு மேலே தான் பாலை வரும்னு சொல்லுவோம். இது அதுலேருந்து ஒரு 4 வருஷத்தில் வருதுன்னா அது ஒரு 3 வருஷத்தில் வரும். வந்துடும். நாடு வெரைட்டிக்கும் அதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ். 1 இயர் தான். ஈல்டு ஜாஸ்தி வரும். கிராஸ் பண்ணி வரும்போது எப்பவுமே ஈல்டு ஜாஸ்தி வரும். இந்த கண்ணோட அது கொஞ்சம் உயரமாக இருக்குது சார். அது கொஞ்சம் ஏஜான கண்ணு. சிலவங்க வந்து அந்த இடையில நடுவுக்காக அதை வாங்கிட்டு போவோம். பெரிய இது வந்து நம்ம எலுமிச்சையும் நார்த்தையும் இருக்குது. இது வந்து நார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, லெமன். லெமன் அது லைன். இந்த வெரைட்டி தான் நம்ம நீங்கள் பார்த்த அந்த பலாவுடையது. இது வியட்நாம் ஏர்லி. இது வந்து தாய்வான் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய உள்ளுக்கு இருக்கிற சொலம் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சாம்பிளுக்காக நட்டு விட்ருக்கோம். அதுக்கு இப்போ அந்த மரத்துக்கு பேர் லவ்லோலின்னு பேர். லவ்லோலி காய் வந்து சின்ன சின்ன காய் இருக்கும். பேர்ட்ஸ் நிறைய சாப்பிடுவது. இதில் காய் வரும், நிறைய காய் வரும். அந்த காய் வந்து உருண்டையாக சின்ன நெல்லிக்காய் அளவில் இருக்கும். இந்த இது வந்து ரிச் இன் விட்டமின் சி. இப்போ நமக்கு என்னென்னா இதில் வந்து கூடுதலும் பேர்ட்ஸ் நிறைய ஒரு நாங்கள் அதை போட்டு வச்சுருக்கோம். இன்னொன்று எங்கே வரக்கூடியவங்க லவ்லோலி எப்படி காய்க்குன்னு கேட்பாங்க. அது காமிக்க போடும். இது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்ஸ் எல்லாமே இந்த தான். நம்ம தாய்வான், சவுத் அமெரிக்கா, தாய்வான் அந்த மாதிரி. எங்கே டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கோ அங்கேருந்து வரும். ஆமாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரும். இது வந்து போடோகார்பஸ் நெல்லி. இப்போ நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இலைக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு பெரிய மரம். ஆனால் இதை இப்போ கட் பண்ணி இதுலேருந்து இலையை எடுத்து அது யூஸ் பண்ணாங்க. ஃபோலியேஜ் பிளான் சொல்லுவோம். ஃபோலியேஜ் லைக் பொக்கே கொடுக்கும்போது மற்ற டெக்கரேஷன் பண்ணும்போதெல்லாம் இது தான் அந்த லீஃப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லீஃப் வந்து வெரி டிமாண்டில் இருக்குது இன்னைக்கு. நல்ல இது வந்து அதாவது கொஞ்சம் குளிர் பிரதேசம், அதாவது ஓசூர் மாதிரியான வருவாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் நல்லா வருது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் நல்லா வருது. இதை வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, தென்னை மரத்துக்கு இடையில இதை வந்து போட்டிங்கன்னா நிரந்தரமாட்டு வருமானம் கிடைக்கும். இதில் வேறு எதுவுமே கிடையாது. பூச்சி அதில் ஒன்றும் தேவை கிடையாது. அவங்க வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும். ஊடு பயிர் மாதிரி போட்டுடலாம். நல்ல நெருக்கமாக நடலாம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டியிலலாம் பார்த்துருப்பீங்க. ஊட்டி பொட்டானிக்கல் போயிருந்தீங்கன்னா அங்கே அந்த மரம் ஒரு பெரிய மரமாக இருக்கும். என்னுடைய பார்த்தீங்கன்னா யானைக்கு கால் மாதிரி பெருசாக இருக்கும் அந்த மரம். அதுக்கு பேர் போடோகார்பஸ்ன்னு பேர். ஆனால் இது இப்போ வந்து என்னென்னா, இதை வந்து சின்னதாட்ட செடி மாதிரி வச்சு வெட்டி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வெட்ட அது முளைச்சிட்டே இருக்கும். அது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபோலியேஜ் நீங்கள் சேல் பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் வெளியிருந்து தான் வந்துட்டு இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் அகஸ்தீஸ்வரம் தாலுக்கை தவிர தோவாளை, பார்ட் ஆஃப் தோவாளை, கல்குளம் அண்ட் விளவங்கோடு எல்லா இடத்துலையும் இது பெஸ்ட்டாக வரும். ஸோ இதை வந்து தென்னைக்கு இடையில ஊடு பயிராட்டு பண்ணலான்னு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். அது அவகேடோவில் வந்து ஒட்டு செடி. எங்கள்கிட்ட 2 சைஸ் செடியே இருக்குது. அது காய் தானே? அது இல்லை, அது வந்து அது ஐலந்து. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். தேங்க்யூ சார். சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.